ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் 6th கிரேட் படிச்சுட்டு இருந்த உருமாஷுன் சந்தோஷமா அவன் லவ்விங் பேரண்ட்ஸ் அண்ட் லிட்டில் பிரதரோட வந்திருப்பான். அதுவுமே அவன் மொத்த குடும்பத்தையும் அவனோட கிளாஸ்மேட்ஸ் 5 பேர் குரூப் மசாக்கர் பண்ற வரைக்கும். இதுக்கப்புறம் தாத்தா கிட்ட வளர்ப்புக்கு போவான். அவர்கிட்ட ஏமா ட்ரூப்ல இருந்திருப்பாரு. ஜாப்பனீஸ் ஆர்மியோட இம்பீரியல் ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் 4 வருஷத்துல ரிவெஞ்சுக்கான ஆளுமைக்கு வந்திருப்பான். நைசேக்கி ஹைல காட்டுவாங்க. இது ஸ்கூல். இந்த ஸ்கூல் ரொம்பவுமே எலகண்டா இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. கிளப் ஆக்டிவிட்டீஸ்ல பங்கேற்கலாம் மேட்டர் இல்ல, இங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் பெருமை எடுத்துக்கிறதே அவங்களோட சுயேட்சையில தான்பாங்க. இந்த இடத்துல ஆசுமா சீசுரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குன்பா. சாப்டர் 2 ஓட டைட்டில் தி லாஸ்ட் டெஸ்ட். மார்னிங் சீசுருன்னு சொல்லி மோனே பேக் வச்சு தலையில அடிப்பா. மார்னிங் டிராமா குயினா என்ன இருக்கு விடுன்ட்டு. ஆசுமா சீசுரு குட் மார்னிங் மோனே சொல்லிட்டு என் நல்ல மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்பா. மோனே என்ன நல்ல மூடா, பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா என்னன்னு கேட்பா. சீசுரு இல்லையே எங்கவும். எனக்கு தெரியும் இது ரொம்ப ஏழையா இருக்குல்ல சீசுருன்னு கேட்பா மோனே. 2 பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்னிங்கே எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. மோனே சீசுருக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணுமாமான்றவா. அந்த 2 பொண்ணுங்க இங்க பாரு ஜாக்கிரதையா இரு, ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் காய் ரொம்ப ஹைட்டா சுத்திட்டு இருக்கானா ஜாக்கிரதைன்பாங்க. சீசுரு ரொம்ப பெருசான்ட்டு நான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லவே இல்லையன்பா. கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணாமான்னு கேட்பா. சீசுரு அது வந்துன்பா. அடுத்த பிரேக்ல பேசலான்ட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வைக்கப்பட்டு ஓடிருங்க. சீசுரு வெயிட் பண்ண சொல்லியும் கிளாஸ் நடக்கிறப்ப கூட சீசுருக்கு கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்ட் கேட்டிருப்பா இல்லையா, அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தேவையில்லையான்னு. அதை யோசிச்சுட்டு இருப்பா பாய் ஃப்ரெண்டானு. மிடில் ஸ்கூல்ல இருந்த வரைக்குமே கிளப் ஆக்டிவிட்டிஸை பத்தி மட்டுமே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால அதை பத்தி நான் ஒரு தடவை கூட யோசிச்சதில்ல. எனக்கு நான் அதுக்கு முன்னால கன்ஃபஸ் பண்ணாம இருக்காது. எனக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரொமான்ஸ் இல்லாததை காட்டுதா என்னன்ட்டு முன்னால ஃப்ரெண்டோட சேர பிடிச்சி ஆட்டி விட்டுருவா. சவுண்ட் கேட்ட டீச்சர் உருமாவை கூப்பிடவும் தூங்கிட்டு இருந்தவன் ஹேண்ட்பான். உருமா போர்ட் கிட்ட போகவும் என்ன அது கேன்சர் சால்வ் பண்ண போறேன்னு கேட்பாரு டீச்சர். இல்ல எனக்கு பொருளின்பா. அப்புறம் அதுக்குள்ள எந்திரிச்சு வந்தேன்ட்டு சீட்டுக்கு போடான்றவாரு. சாரி கேட்டு வந்து சீட்ல உட்காருவான். பிரேக்ல சீசுரு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட்ல இருக்காளா, அதனால தான் இப்ப வந்து கண்டினியூ பண்றோங்கவும் சீசுரு அப்படி இல்லைன்னு சொன்னலன்பா. கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணான்னு கேட்பா. நான் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாளான்ட்டு உருமா ஏன் இருப்பான் இல்லையா, அதே மாதிரி சொல்லுவா. உருமாவை திரும்பி பார்த்துட்டு உருமாவா இருக்கலான்பா. பொண்ணுங்களா ஐயான்பாங்க. சீசுரு இங்க பாருங்க அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தான்னு சொன்னேன், லவ் பண்றான்ல எதுவும் சொல்லியன்பா. பொண்ணுங்க இல்ல அவ போயெல்லாம் சொல்ல சீரியஸா இருக்கான்ட்டு. மோனே உருமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானான்னு கேட்பா. உருமா மேல ஒருத்த மோதி இருப்பான். உருமா கீழே விழுந்திருப்பான். மோனே அவன் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் வேலைக்காகாதவனா வீக்கா இருக்கானேன்பா. மோதுனவனா அவனை பாக்கலின்பா. உருமா இல்ல ஓகேன்பா. சப்போர்ட்டுக்கு இருக்க கையை உதச்சிட்டு திரும்பவும் பாக்கலின்பா. ஆசுமா ஏன்னு கத்தவும் ஆன்ட்டு முறைச்சிட்டு போவான். செங்கோஜி தான் எடுத்து கூகான்பா. கூகா செங்கோஜி கமனுவான்பா. சின்ன வயசுல உருமாவை புள்ளி பண்ண 5 பேத்துல 2 பேர் செங்கோஜி கட்சுமி குகடாய்ச்சி. மோனே கூகா வச்சுதானு கேட்பா. கண்ணாடி போட்டிருக்கவ அவன் அப்படிப்பட்டவன் தான்பா. மோனே பார்க்க போனா ரொம்ப மோசம், கராட்டேக்குன்னு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ன்பா. இன்னொருத்தியான செங்கோஜி எதுக்கு அவங்க கூட சேர்ந்து சுத்துறான்னு தெரியலன்பா. சீசுரு ஒரே மிடில் ஸ்கூலா இருக்கலாம்னு திங்க் பண்ணுவா. உருமா போறதையே பாப்பா. உருமா ஸ்டாஃப் ரூம்ல இருந்து பாக்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப அந்த பேக்கை கலெக்ட் பண்ணாதான் வந்து உருமா கூண்டு சீசுரு வருவா. ஆசுமா நான் ஆசுமா சீசுரு நம்ம ஒரே கிளாஸ்ன்பா. உருமா பரவாயில்ல, ஆனா என் கூட அதிகமா இன்வால்வ் ஆகாம இரு, இல்லனா கூகா ஒன்ன டார்கெட் பண்ணுவான்பா. சீசுருக்கு ஒன்னும் புரியாது. சீசுரு அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லான்பா. உருமா அமைதியாவே இருப்பான். மியூசிக் ப்ரிப்பரேஷன் ரூமுக்கு போயிருப்பாங்க. பாக்ஸ் இறக்கி வச்சுட்டு பெருமூச்சு விடுவா. சீசுரு இவ்ளோ ஹெவியா இருக்காதப்பா அந்த டீச்சர் ஒன்ன தூக்கிட்டு வர வைக்கிறான்னு சொல்லி கேட்பா. உருமா ஆசுமாக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். சீசுரு இல்ல தேங்க்ஸ்லாம் பண்ணாத, ஏன்னா அப்ப என்னால எதுவும் உதவ முடியல, அதுக்கான பிரயாச்சித்தமா அதை என்னோட நன்மைக்காக பண்ணன்பா. ஏன்னா உனக்கு தெரியும்ல கூகா பெருசா பயமுறுத்தும்படி இருக்கான்பா. ஒருமா சிரிச்சிட்டே அதுவும் சரிதான்பா. சீசுரு நீயும் கூகாவும் ஒரே மிடில் ஸ்கூலான்னு கேட்பா. ஒருமா இல்ல எங்க மிடில் ஸ்கூல்ஸ் வேற, பட் ஒரே எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சவங்கன்பா. சீசுரு அப்படியாங்கவும் ஒருமா நீ கைண்டா இருக்க ஆசுமா, ஆனா நான் ஃபைன் தான். கூகா என்ன பண்றான்னு அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்பா. சீசுரு மனசுக்குள்ள அவன் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கான், இவன் எதுவும் திங்க் பண்ண மாட்டானான்னு திங்க் பண்ணுவா. சீசுரு இது வேணா நான் டீச்சர் கிட்டங்கவும் ஒருமாவோட லுக்கே மாறும். நிஜமாலும் ஃபைன்பா. சீசுரு ஷாக் ஆயிட்டு அப்படியா சரி இதே வேற ஏதாவது நடந்தா நான் வேணான்பா. உருமா தயவு செஞ்சு வேண்டாம், கூகாவை விட அதான் எனக்கு பெரிய நியூசன்ஸா இருக்குன்ட்டு போயிருவான். ஆன்ட்டு ஒன்னும் புரியாம நிப்பா. சீசுரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு சுத்தமா புரியல, அவன் ஏன் டீச்சர்ஸ் கிட்ட இதை பத்திலாம் சொல்ல வேணாங்கிறான். ஐயோ கடவுளே பைத்தியம் பிடிக்குது, கண்ணீர் வேற வருதுன்பா. கண்ணாடி போட்டிருக்கவ சரி கூகாவோட அதான் பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிருக்கானா, அது வலிக்கும் தான் புரியுதுன்பா. மோனே சீசுரு எப்பவுமே இப்படிதான், ரொம்ப தேவையில்லாத கைண்ட்னஸ் அப்புறம் சரியா நடந்துக்கணும்ட்டே இருப்பா. அது விஷயங்களை ஒஸ்தா இருக்கும், நீ நிறுத்திக்கிறதே நல்லதுன்பா. சீசுரு ஆனா கூகா ஸ்ட்ரேஞ்சா இருக்கான், நான் அதை பத்தி பேசுறேன்பா.
கண்ணாடி போட்டிருக்க கூகாவுமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கா, ஆனா உருமாவுமே ஸ்ட்ரேஞ்சா தானே இருக்கான்னு கொஸ்டின் பண்ணிட்டு எதுக்கு அப்படி சொன்னான்னு ஆச்சரியமா இருக்குன்பா. சீசுரு சாப்பிட்டு ஒரு வேளை இந்த விஷயத்தை பத்தி டீச்சர் கிட்ட சொல்லி கூகாக்கு தெரிய வந்தா என்ன ஆகுமோன்னு பயப்படுறான் போலன்பா. மற்றவங்களும் அதுவா தான் இருக்குன்பாங்க. சீசுரு மோனே சொன்னால அவன் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் வேலைக்கு ஆகாத வீக்கானவனா இருக்கானு நெத்தி அடியே சொல்லியிருக்கான்பா. பாய் சொல்லிட்டு சீசுரு போறப்ப பஸ் மிஸ் பண்ணிடுவா. வரைக்கும் 30 நிமிஷம் இருக்கும். ஸ்டேஷனுக்கு நடந்து போவா. உருமாவை பார்த்துட்டு இவன் இந்த வழியா தான் போறானான்னு திங்க் பண்ணுவா. உருமா தயவு செஞ்சு வேண்டாம், கூகாவோட அது பெரிய நியூசன்ஸா இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனை தாண்டி போனா ஆக்வர்டா இருக்குமே திங்க் பண்ணுவா. குட்டி போட்டிருக்கவன் கிராஸ் பண்ணுவான். சீசுரு குனிஞ்சு வெக்கப்பட்டுட்டு மேல பாக்குறப்ப உருமா இருக்க மாட்டான். எங்கடா போனான்னு பாக்குறப்ப சடனா ஹுட்டி போட்டிருக்கவன் அட்டாக் பண்ணுவான். சீசுருவை தள்ளி விட்டு மேல உட்காந்து வாய் பொத்திடுவான். இந்த பெர்வர்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு திங்க் பண்ணுவா. சீசுரு கையெடுக்கவும் யாராவதுன்ட்டு கத்துவா. ஹுட்டி போட்டிருக்கவன் கத்தியை நீட்டி கத்துனா கொன்றுவன்பான். புரிஞ்சதுன்னா தலையாட்டுன்ட்டு சட்டை கிழிச்சு விட்டுருவான். சீசுரு அவன் கையை பக்கத்துல கொண்டு வராதேன்னு கத்துவா. ஹுட்டி போட்டிருக்கவனோட அந்த பெர்வர்ட் லுக்க பார்த்துட்டு பயப்படுவா. இல்லைன்னு ரிலாக்ஸ்ன்ட்டு ஹுட்டி போட்டிருக்கவன் சீசுரு கிட்ட தப்பா நடந்துக்கு பார்ப்பான். சீசுரு மனசுக்குள்ள நான் அசையாம இருந்தா அது சீக்கிரம் முடிஞ்சிருமான்ட்டு அழுவா. ஹுட்டி போட்டிருக்கவன் கவலைப்படாத, டெக்னிக் இருக்குன்ட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றப்ப சீசுரு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இது இப்படி நடக்க வேணான்ட்டு திங்க் பண்ணிட்டு அழுவா. இந்த விஷயம் பிடிச்ச பர்சனோட ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப தானே கிரேட்டா இருக்கும்னு திங்க் பண்ணிட்டு வருத்தப்படுறப்ப ஹுட்டி போட்டிருக்கவன் வாயிலே உதவும். அலறிட்டு போய் விழுவான். டேய் யாரா நீன்னு எந்திரிச்சு அவன் கேட்கறப்ப சீசுரு பக்கத்தால உருமா நிப்பான். உருமாவை பார்த்து ஷாக் ஆயிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கும் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணுவா. உருமா வாங்கவும் உருமா அவனை புடிச்சிட்டான்பான். ஹுட்டி போட்டிருக்கவன் என் வழியில குறுக்க வந்தா கொன்றுவன்ட்டு அட்டாக் பண்ணுவான். உருமா ஹுட்டி போட்டிருக்கவன் கையை பிடிச்சு அவன் ஃபேஸை தரையில பட வச்சு வாய் மேலேயே மிதிப்பான். அவன் கையில வச்சு இந்த கத்தியை கீழே விட்டுருவான். சீசுரு நான் பயந்துட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன்ட்டு கதறி எழுவா. உருமா ஆசுமா பக்கத்தால போய் நீ ஓகேவான்னு கேட்பான். சீசுரு வாயே திறக்க மாட்டா. உருமா ஆசுமா மன்னிச்சுக்க, ஆனா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே நீன்பான். இதோ இப்ப நடந்த இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுரு, நானே இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இவனை போலீஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுறேன், அப்புறம் தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதேன்பான். சீசுரு மனசுக்குள்ள உருமாவோட பார்வை எனக்கு முன்னால தானே இருக்கு, என்னால அவனை ஒபே மட்டும் தானே பண்ண முடியும்னு திங்க் பண்றப்ப உருமா அவனோட கோட்டை சீசுருக்கு கொடுப்பான். உருமா அந்த துணியை நீயே போட்டுக்க, ஏன்னா உன்னோட க்ளோத்ஸ் கிளியப்பட்டிருக்கு இல்லையான்பான். அப்புறம் பாக்கலாங்கவோம், நாளைக்கு பாக்கலாம் கிளம்பிடுவா. டிராவல் பண்றப்ப கூட யாரா அவன் திங்க் பண்ணுவா. மோனே சொல்லியிருப்பா இல்லையா அவன் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் வேலைக்காகாதவனா வீக்கா இருக்கான்னு. மனசுக்குள்ள நீ மொத்தமா தப்பா சொல்லியிருக்க, அவன் பண்ண அப்படிப்பட்ட விஷயத்த நான் மூவிஸ்ல மட்டும் தான் பாத்திருக்கேன்னு திங்க் பண்ணுவா. நல்ல வேலை ஒருத்தங்க வந்து காப்பாத்தினாங்கன்னு ஃபீல் பண்ணுவா. உருமாக்கு தேங்க்ஸ் பண்ண மறந்துட்டமே இப்பதான் திங்க் பண்ணுவா. ஹுட்டி போட்டிருக்கவன் ஒரு கத்தி யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை வச்சு உருமா அவன் நெஞ்சில இறக்குவான். கையில ரத்தக்கரையோட உருமா மேல பார்த்து கை நீட்டி தாத்தா என்னால செய்ய முடியுது, என்னால மனுஷங்களை கொல்ல முடியுதுன்பான். இந்த இடத்துல இவன் உள்ளங்கையில இருக்க ரத்தக்கரை தான் ப்ரூஃப் இவன் படிப்புக்கு. இதை வச்சு இவனால அவங்களையும் கொல்ல முடியும்னு போட்டிருப்பாங்க. ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 18க்கு கம்மியா இருக்கவங்களும் அதை பாக்குறீங்க போல, பாருங்க, தப்பு சொல்ல. பட் இந்த கதையில ரொம்ப இன்வால்வ் ஆயிராதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.